ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனாஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம போனாஸ் கிச்சனில் என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சட்னி தாங்க. சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி கூட நம்ம சாப்பிட்லாம். சூடான சாதத்தில் அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னு வைங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 முள்ளங்கி எடுத்திருக்கேன். தூளெல்லாம் சீவிட்டு அதை நல்லா சீவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பேனல் எடுத்துக்கலாம். பேனல் சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, இதை லைட்டாக கிளறி விட்டுருங்க. லைட்டாக பொன்னிறமாகட்டும். இது கூட 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் லைட்டாக கிளறி விடுங்க. இது கூட ஒரே ஒரு வெங்காயம் சின்னதாக எடுத்து நான் கட் பண்ணி அதை சேர்த்துருக்கேன். லைட்டாக கிளறி விட்டுட்டு 4லேருந்து 8 பல் பூண்டு அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோங்க. இதையும் நல்லா கிளறி விடுங்க. சீவி வச்சுருக்க முள்ளங்கி இதோட சேர்த்துக்கலாம். முள்ளங்கியில் தண்ணி இருக்கும், அதனால் கொஞ்சம் லைட்டாக நம்ம ட்ரை ஆகிற வரைக்கும் கிளறி விடணும். இது கூட தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். கல் உப்பு வேண்டாங்க. லைட்டாக கிளறி விடுங்க. இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி எடுத்தாலே போதும். புளி ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விடுங்க. முள்ளங்கியில் தண்ணி இருக்கும், அதனால் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கிளறி விடணும். ரெண்டு முள்ளங்கிக்கு நான் அரை மூடி தேங்காய் தனியாக துருவி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். முள்ளங்கியில் இருக்கிற தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கிளறி விடணும். இப்போ ஓரளவு நம்மளுக்கு முள்ளங்கி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது கூட துருவி வச்ச அரை மூடி தேங்காய் இதோட சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக கிளறி விடுங்க. இது கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவல் ஆகும். நம்ம செய்கிற சமையலில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் மட்டும்தான் மிஸ்டேக் ஆகும். ஸோ அந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தவிர்த்துட்டோன்னா செய்கிற சாப்பாடு சூப்பராக இருக்கும். அதோடு நம்ம செய்கிறது அன்போடு கொஞ்சம் லவ்வையும் சேர்த்து சமைங்க, சூப்பராக இருக்கும். இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். நான் இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி அரைக்கணும். இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து அதையும் தாளிப்பில் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக கிளறி விடுங்க. இதெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இந்த தாளிப்பை எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் சேர்த்துக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடுக்கெலாம் டேஸ்டான முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணனால பண்ணிக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை லைக் அண்ட் கமெண்டில் சொல்லுங்கள். இதே போல் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.